திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 1678 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உட்பட வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்தும் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, நாளைய தினம் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. திருநெல்வேலி ரெடியா இருக்கா தேர்தலுக்கு? அங்கே ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது வாக்குப்பதிவு இயந்திரங்களிலிருந்து இங்கு தற்போது அனுப்பி வைக்கப்படும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பணியானது காலை 7:30 மணியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியிலும் மொத்தம் 1678 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 5 சட்டமன்ற தொகுதியிலும் 90 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கும் நிலையில் வாக்குப்பதிவுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பு மையத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 1678 வாக்குச்சாவடி மையங்களும் 155 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டல அதிகாரிகள் தலைமையில் போலீசார் உதவி அதிகாரி உள்ளிட்டோர் குழுவுடன் 44 வகையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் அதற்கு தேவையான பொருட்களுடன் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. வாக்குச்சாவடி அதிகாரிகள் உதவி அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கு காலை 11 மணிக்கு முன்னதாக பணியாணை வழங்கப்படும் நிலையில் மதியத்துக்குள் அவர்கள் தங்களது வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குச்சாவடிகள் தயார் செய்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் 318 கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அங்கு துணை ராணுவ படையினர் அல்லது வெளிமாநில போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட அதிகாரிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நெல்லை மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு சிறப்பு வாக்குச்சாவடி உள்ள ஒரு பெண்களுக்கான வாக்குச்சாவடி ஒரு இளைஞருக்கான வாக்குச்சாவடியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தவிர மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துடன் கூடிய சிறப்பு வாக்குச்சாவடிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கண்காணிக்க ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதோடு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்தில் டிராக்கிங் சிஸ்டமும் அமைக்கப்பட்டு கண்காணிக்கக்கூடிய பணியும் தற்போது நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த பணியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலையொட்டி திருநெல்வேலியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா களத்திலிருந்து வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா.